ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏழுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று வியாழக்கிழமை, குருவுடைய அருள் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நம்ம இன்று வியாழக்கிழமைன்றதுனால பாபாவுடைய சச்சரிதம் கேட்க போகிறோம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் 7வது அத்தியாயத்தில் 3வது பாகம், நிறைவு பாகம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவானதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் என் காதுக்கு இனிமையான செய்தியெல்லாம் விழுந்துதான். அதனால தான் முகத்தில் எவ்வளோ ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு குரு அருள் நிறைந்த ஒரு பதிவாக உங்களுக்கு அமைய போகுதுன்றதுனால வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படி என்னம்மா சந்தோஷமான செய்தி, எங்ககிட்டயே கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமா உங்களுக்கு சொல்லாம, ஏன்னா நம்ம எல்லாருடைய நன்மைக்காகவும் குருவுடைய அருள் இன்னும் பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்வேன். என்ன ஒன்று, ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். அதாவது நம்ம வேல்மாறல் பூஜை பல இடங்கள்ல முருகன் ஆலயத்தில் நம்ம செய்துட்டு இருக்கோம் இல்லையா? மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு குரு, நம்ம சத்குரு சாய்பாபா மிகப்பெரிய கோவிலாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வேல்மாறல் பூஜை செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் நமக்கு அமைஞ்சிருக்கு. பாபாவோட அருளால் கரெக்டாக நான் வீடியோ பதிவு எடுக்கிற அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபோன் வந்தது. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நான் கூடிய விரைவில் நான் சொல்கிறேன் எந்த கோவில் எங்கே என்னன்றதெல்லாம் நம்ம கூடிய விரைவில் நான் அதை தெரிவிக்கிறேன். சரியா? அதுதான் என்னோட மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆசை, இந்த கோவிலில் நம்ம வேல்மாறல் பூஜை செய்யணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதை பாபா கரெக்டாக பதிவு பாருங்க. இந்த 7ஆம் அத்தியாயம் நிறைவு பாகம் எடுக்க அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இனிப்பான செய்தியை கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். கூடிய விரைவில் எந்த கோவிலில் நம்ம வேல்மாறல் பூஜை எந்த தேதியில் செய்ய போகிறோன்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரியா? அதை தாண்டி இன்னும் நிறைய 2-3 செய்தியும் வந்தது. அதை நம்ம அத்தியாயம் சொல்லும்போது நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன். சரி, நாம இன்று பார்க்கக்கூடிய அத்தியாயம் தலைப்பு பாபாவின் யோக பயிற்சிகள். இதுல நம்ம தலைப்புகள் பெருசா இருந்ததுனால இது வரைக்கும் 8 தலைப்புகள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்று நாம பார்க்கக்கூடிய அந்த தலைப்பு பாத்தீங்கன்னா, பாக்யஜி ஷிண்டே ஒரு பாக்கியசாலி. அதே போலதான் நாமும் எல்லாரும் பாக்கியசாலிகள் அப்படின்றத பாபா இதை சொல்லாம சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேன். அடுத்ததா குழந்தை கபீர்தேயின் பிளேக் வியாதி. அடுத்தது பண்டரிபுரத்திற்கு சென்ற பாபா. இந்த 3 தலைப்புகள் கொண்ட 7ஆம் அத்தியாயத்தில் நிறைவு பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பாபாவுடைய யோக பயிற்சிகள், கண்ட யோகம் இதெல்லாம் கேட்டு எல்லாரும் ரொம்ப அசந்து போயிருப்பீங்க. பாபா எப்பேற்பட்ட பயிற்சிகள் எல்லாம் செய்திருக்காரு. பாபாவுடைய சச்சரிதம் அத்தியாயம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிச்சே இருந்தாலும் இது எனக்கு சரியா புரியலாமா, இதெல்லாம் உண்மையா பொய்யா, இப்படியெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குமா, பாபா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். நம்ம அதை சென்ற அத்தியாயத்தில் சொன்னதுக்கு பிறகு உண்மையாகவே எல்லாரும் அதை மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டோம். பாபா எப்பேற்பட்ட பயிற்சிகள் கண்ட யோகமெல்லாம் செய்திருக்கிறாரு, எவ்வளோ ஒரு ஞானியா சித்தராக இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் புரியும் வகையில் நமக்கு சென்ற பதிவானது இருந்தது. நம்ம சச்சரிதம் இது வரைக்கும் 7ஆம் அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்குல்ல, இது எல்லாமே ஒவ்வொரு பாகங்களாக நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து 1 by 1 எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே வாங்க. சரியா? நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன்றதை தெரியப்படுத்துகிறேன். சரி, இப்போ அடுத்ததாக என்னென்னா, நம்ம பாக்யஜி ஷிண்டே ஒரு பாக்கியசாலி அப்படின்னா, பாக்யஜி ஷிண்டே அப்படின்னா யாரு? பாக்யஜி ஷிண்டே அப்படின்னா யாரு அப்படின்னா, இவர் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்தர், பாபாவின் பக்தர் தான். இவர் எப்படி பாக்கியசாலி ஆனாரு அப்படின்னா, இவருக்கு இந்த நோய் வாய்ப்பட்டு, இந்த குஷ்ட நோய்னா சொல்லவே வேண்டாம், எந்த அளவுக்கு அது ரொம்ப கொடுமையான நோய் அப்படின்றத தாண்டி அவர் பக்கத்தில் கூட யாரும் போக முடியாது. ரொம்ப துர்நாற்றம் வீசும், அவர் உடம்ப பார்க்க சகிக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உடலானதை வச்சுட்டு இருக்கிறதுனால பார்க்குற மக்கள் எல்லாரும் அவர் ரொம்ப வெறுத்து ஒதுக்குவாங்க. அவர் பக்கத்தில் வந்தாலே எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. எல்லாருமே வெறுக்கும் தருவாயில தான் இருந்தார் இந்த பாக்யஜி ஷிண்டேன்றவர். அப்பேற்பட்ட அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தவருக்கு பாபா தான் அவருக்கு மருத்துவமே பார்க்குறாரு. அந்த நோய்க்குண்டான மருத்துவத்தை அவர் செய்கிறாரு. அது முழுமையாக குணமாகலை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த நோயிலேருந்து அவர் சரியாயிட்டே வராரு. ஏன்னா எந்த அளவுக்கு அவர் எதனால் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னா, முன்வினை, அந்த முன்வினையின் காரணமாக, அந்த கர்ம வினையின் காரணமாக தான் இந்த நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதை அறிந்த பாபா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு உண்டான அந்த மருத்துவங்களை செய்து கொஞ்சமாக அந்த உடலானது கொஞ்சம் தேறி வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் பாபா அவருன்னு இல்லை, வேற எந்த மாதிரி நோயில யாரு பாதிக்கப்பட்டு வந்தாலுமே பாபா யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெறுத்து ஒதுக்க மாட்டார் இல்லையா? அதனால இவர் அவருக்கு மருத்துவம் செய்ததுனால அவருக்கு ஒரு மனசு ரொம்ப பாபா மீது ஒரு அதீத ஒரு பற்று வந்துருச்சு. யாருக்குமே நம்மளை பிடிக்கல,
எல்லாருமே நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க. ஆனால் பாபா பாரு எப்பேற்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவரா நம்மளுடைய நோய்க்கு மருந்து கொடுத்து ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கிறாரே அப்படின்னு பாக்யஜிக்கு வந்து பாபா மீது ஒரு அதீத ஒரு பற்றுன்னு சொல்லலாம். அந்த பற்றின் காரணமாக தான் பாபாவுக்கு வந்து கையில் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த குழந்தைய காப்பாற்ற போய் இவர் வந்து நெருப்பில் கைவிட்டார் இல்லையா, அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த கை தீப்புண்ணானது ஆறவே இல்லை. பாபா வந்து ஒரு முழு சித்தராக இருக்கிறதுனால அவருக்கு இந்த மருத்துவம் இதெல்லாம் மருந்து மாத்திரை இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் வேண்டான்றாரு. யார் கிட்ட போனாலும் மருந்து போடணும்னு போனாலே பாபா வந்து கர்ஜனை, அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். அவர் கத்த என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, பாபா கிட்ட போக மாட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் போகிறாரு, பாபா பக்கத்தில் ஒருத்தர் போய் பாபா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இதை நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப உரிமையோடு போய் பாபா பக்கத்தில் அமர்ந்து பாபா இறக்கும் காலம் வரை இருந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டவர் யார் அப்படின்னா இந்த குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட பாக்யஜி தான். இவர் தான் பாபா கிட்ட இவர் வந்து நெருங்கி போய் அந்த காயத்துக்கு உண்டான மருந்துகள் போடுறது மூலிமா பாபாவை தீண்டும் அந்த பாகியசாலி, அதாவது பாபாவின் திருக்கரங்களை தீண்டக்கூடிய ஒரு பாகியசாலியா பாக்யஜி தான் இருந்திருக்காரு. அதனாலதான் பாக்யஜி ஷிண்டே ஒரு பாகியசாலி அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பாபா கூடவே இருந்த நிறைய சீடர்கள் இருந்தாங்களே, முதன்மையான சீடராகவும் விசுவாசம் நிறைந்த ஒரு சீடராகவுமே இருந்தவர் ஒருத்தர் யாரு அப்படின்னா பாக்யஜி தான். சரி, இப்போ அடுத்தபடியா தாத்தா சாஹேப் கபேதேவி மனைவி, இவங்க வந்து ஒரு குடும்பம் ஷீரடியில் வசித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குங்க. அந்த குழந்தைக்கு திடீர்னு ஜுரம், அதிகமான ஜுரம் வந்தது காரணமாக நெருக்கட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நெருக்கட்டியானது வந்துருச்சு. இப்போ ஒரு சிலருக்கு அந்த நெருக்கட்டியானது இங்கே வரும், கழுத்து கை கிட்ட வரும், தொடப்பகுதியில் வரும். இதுதான் நெருக்கட்டி. அது ஓவர் ஹீட் ஆகிறதுனால உடம்புல இந்த நெருக்கட்டியானது வரும். அப்படி அந்த குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப அவதிப்படுது. அந்த குழந்தை வந்து அந்த நெருக்கட்டி வந்ததுனால அவதிப்படுற அந்த அதை பார்த்துட்டு அம்மாவால் சும்மா இருக்க முடியல இல்லையா, இதுக்கு மேலே நம்மளால வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது, இதுக்கு தீர்வா பாபா தான் ஏதாவது ஒன்று பண்ணணும், பாபா கிட்ட போனால் தான் சரியாகும் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு பாபா கிட்ட போகிறாங்க. மாலை நேரமாக போகிறாங்க. இவங்க பாபாவை பார்க்கணும் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு போனால் பாபா வந்து அங்கே இல்லை. அதாவது வந்து துவாரகமாயிலேருந்து பாபா பக்கத்தில் சமாதி மந்திரில் இருக்கக்கூடிய தோட்டம், பூந்தோட்டம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நாள் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பூந்தோட்டங்களை எல்லாரும் பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கு முன்பு அதாவது பாபா தான் அந்த பூந்தோட்டங்களுக்கு தினமும் அங்கே இருக்கக்கூடிய கிணற்றுலேருந்து நீரானதை எடுத்து அந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றி, மாலை நேரம் அப்படின்னால பாபா எங்கே இருப்பாருன்னா சமாதி மந்திர அருகே உள்ள அந்த பூந்தோட்டத்துக்குள்ள தான் இருப்பார். இவங்க அங்கே போனதும் பாபாவை தேடிட்டு ஓடுறாங்க. அங்கே போனதும் இவங்க மண்டிட்டு அழறாங்க. தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கட்டி வந்துட்டு ரொம்ப அவதி பண்ணுறான் பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட இவங்க மண்டிட்டு அழறாங்க. அதுக்கு பாபா ஒரு வாசகம் சொல்கிறாரு. இது எல்லாருக்கும் இப்போ இந்த நிலைமையில யாரெல்லாம் நீங்கள் இந்த சேனலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இன்று பாபா கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியவாக்கு. என்ன சொல்கிறாரு பாபா அப்படின்னா, பாபா அவளை கருணையோடு நோக்கினார். அவளிடம், வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கும், அவைகள் தானே உருகி ஓடிவிடும். அது கருமேகங்கள் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உனக்கு சொல்லுது. ஆனால் சற்று கொஞ்ச நேரத்திலே அவை தானாகவே உருகி ஓடிவிடும். கவலைப்படாத, நமக்கு வரக்கூடிய பிரச்சனையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் கருமேகங்கள் போல கொஞ்ச நேரம் தான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருள் சூழ்ந்து அவ்வளோதான் போல நம்ம வாழ்க்கையே என்ன ஆகுமோ, விடியுமா விடியாதா அப்படின்னு பல பேர் ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டி இருக்கும்போது அது எந்த சூழ்நிலைக்கு வேணாலும் நீங்கள் அதை பொருத்தமாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். திடீர்னு வந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும், திடீர்னு ஒரு நோய் வந்திருக்கும், எதிர்பாராத ஒரு பண செலவாக இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, கருமேகங்கள் சூழப்பட்ட ஒரு மேகங்களை போல அதை நீங்கள் கருதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது அப்படியே கரைகி ஓடிவிடும் அப்படின்ற அந்த வாசகத்தை பாபா வந்து அந்த பெண்ணிடம் சொல்கிறார். அடுத்த கணமே அந்த குழந்தைக்கு இருக்கப்பட்ட அந்த கட்டியானது பாபா வாங்கிக்கிறார், தன்னுள்ளே வாங்கிக்கிறார். அது அந்த குழந்தைக்கு வந்த கட்டி மட்டும் கிடையாது, பாபாவை தேடி வரக்கூடிய பல பேருக்கு அதனுடைய எவ்வளோ வியாதிகள் மூலமா இந்த வழி அந்த வழின்னு சொல்லி வராங்களே, அந்த வழிகள் அனைத்தையுமே பாபா வாங்கி கொள்கிறார். அது என்னன்னா, அடுத்ததே பாருங்க, பாபா சொல்றாரு, இவ்வாறே கூறிக்கொண்டே இருந்தவர் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களிடம் தன் கஃப்னி உடையை இடுப்பு வரை தூக்கி ஒரு பெரிய முட்டையளவு தோன்றிய இந்த பெரிய பிளேட் கட்டியை காண்பித்தார். அதாவது அங்கிருந்த மக்களிடம் சொல்றாரு, யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பெண்ணுக்கு சொன்னதுதான், ஏற்பட்ட பிரச்சனையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, என்ன நாடி வந்திருக்கீங்களே, உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கஷ்டம் எல்லாம் என்னுடையது. அதுக்கு அடுத்த வரியில் அவர் சொல்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லை, அந்த கப்பி போட்டுக்காரில் அதை அப்படி தூக்கி காமிக்கிறாரு. இடுப்பு கிட்ட அவ்வளோ பெரிய முட்டை அளவு சைஸில் கட்டி. அந்த கட்டி எப்படி வந்திருக்கும்,
மக்களுடைய அந்த கட்டி தான், அந்த வேதனையை தான் இவர் வாங்கிக்கிறார். அதை தான் அவர் சொல்கிறார். அது அடுத்தது உங்களுக்கு சொன்னது போல தான், என் அடியார்களுக்காக நான் எவ்வளவு துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், என் அடியவரின் கஷ்டங்கள் யாவும் என் கஷ்டமாக கொள்கிறேன் அப்படின்றத பாபா சொல்கிறார். இதுதான் நமக்கான ஒரு சத்திய வாக்கு என்று பாபா கொடுக்கக்கூடியதும் இதுதான். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையுமே எதுவுமே பாபாவை நம்பி இருக்கிறோன்னும் போது அவர் பார்த்து பாருன்ற நம்பிக்கை முதல்ல இருக்கணும். உங்களுக்கு பொத்தாம் பொதுவாக ஏதோ வேண்டனே கொண்டனே அப்படின்றத தாண்டி முழுசாக சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து ஐயன் கூட்டிகிட்டு வெளியே வந்துடுவார். அந்த வலி வேதனையும் அவர் வாங்கிக்கிறேன் அப்படின்றத நமக்கு சொல்கிறார். அடுத்ததாக பண்டரிபுரத்துக்கு சென்ற பாபா. இந்த நிகழ்ச்சி சொல்லும் போதே எனக்கு 2 செய்தி என் காதுக்கு வந்தது, அதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சர்வ வியாபியான பாபா, சர்வமும் அறிந்தவர். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத அவர் அறிந்தவர். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒன்று நினச்சிட்டு கிளம்புவோம்ல, அங்கே நம்ம பாபாவோட கோவிலுக்கு சென்று வாசப்படி வச்ச உடனே வந்துட்டியா, நீ என்ன இதை தானே நீ நினச்சிட்டு வந்திருக்கே அப்படின்றத நமக்கு முன்னாடியே அவர் சொல்லுவார். நிறைய விஷயங்கள் அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான். சாய்பாபாவை தன் அடியாரை எங்கனம் நேசிக்கிறார், பாபா எப்படி தன்னுடைய பக்தர்கள் நேசிக்கிறார்ன்றதுக்கு இதுதான் ஒரு சரியான உதாரணம். பாபா மீது அதிக பக்தி கொண்ட ஒரு அடியவர். அவர் பேர் நானா சாஹேப் சந்தோர்கர். இவர் பாபாவின் தீவிர பக்தரா அடியாரா இருக்கிறார். இவருக்கு நல்ல ஒரு வேலை அமையணும், நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலை அமையணும் அப்படின்னு இவருக்கு ஒரு வேண்டுதல் அது பாபாவிடம் வச்சிருக்கிறார். அதே சமயம் இவருக்கு பண்டரிபுர விட்டல் மீது அதீத ஒரு பற்றும் கூட. பாபாவை பார்க்கும் போதெல்லாம் பல முறை பண்டரிபுர விட்டலாகவே பாபா இவருக்கு காட்சியும் கொடுத்திருக்காரு. ஏற்ற மாதிரி இவர் வைத்த வேண்டுதலும் நிறைவேறுது. அதாவது இவருக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தார் இல்லையா, அந்த வேலை வாய்ப்பானது பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய விட்டல் கோவில் பக்கத்துலேயே அவருக்கு அந்த வேலையானது கிடைக்குது. பண்டரி விட்டல் இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு இவருக்கு கூடுதல் மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே சமயம் இது இப்போ பாபாவிடம் சொல்லி பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். பாபாவும் தன்னோடு வந்தா எப்படி இருக்கும், பாபாவும் தன்னோடு வந்தா நம்ம அங்கே கூட்டு போகலாமே அப்படின்னு இவர் ரொம்ப ஆசை சந்தோஷத்துல இவர் வராரு. எங்க பாபாவை பார்க்கணும்னு வராரு. இவர் வாசப்படியில கால் கூட வைக்கல. அதாவது மசூதி இவர் வாசப்படி கூட இவர் கால் வைக்கல. அதுக்கு முன்பே பாபாவை சுற்றி கூட அடியார்களோட பாபா ஒரு பாடல் பாடி ரொம்ப சந்தோஷமா எல்லாருமா இருக்கிறாங்க. என்ன பாடல் பாடுறாரு பாபா அப்படின்னா, நான் பண்டரிபுரத்திற்கு போக வேண்டும், அங்கே தங்க வேண்டும், ஏனில் அதுவே என் பரமாத்மாவின் வீடு அப்படின்னு பல்லவி, அது ஒரு பாடல் போல வரிசை அமைத்து பாபா இந்த முதல் வரியை பாடி எங்க எல்லாரும் கூட சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ இவர் போறாரு, எங்க பாபாவை கூட்டிட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாபாவையும் கூட்டிட்டு போகணும் பண்டரிபுரத்துக்கு இவர் போறாரு. பாபா தான் சர்வயாமி அறிந்தவர் இல்லையா. இவர் அந்த கோரிக்கையை சொல்லி இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள பாபா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். ரொம்ப சந்தோஷமா வேற நான் பண்டரிபுரம் போக போறேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அடியார்களோடு சேர்த்து பாட்டும் பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவர் போய் சொன்ன உடனே அவ்வளோ ஒரு அதீத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதாவது தன்னுடைய பக்தர்கள் மனசுல என்ன இருக்கிறத பாபா அறிந்து கொள்வார். அப்படி ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்படி ஒரு நிகழ்வு தான் நான் சொன்னாலே பதிவெடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் அப்படின்னா ஒரு சகோதரி இது வரைக்கும் பாபா கோயில் போனதே கிடையாது. முதல் முறையா போக போறாங்க. பாபான்னா ஓரளவுக்கு தெரியும், வழிபாடு வியாழக்கிழமை அப்படின்னா ஒரு விளக்கு ஏத்துறது, சாமி கும்பிட்றது இப்படி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சகோதரி தான் திடீர்னு பாபா கோயில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, தன் பிள்ளைக்கு காலேஜ்ல சீட்டுக்கு தேடிட்டு இருக்காங்க. மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துறதுனால தம்பிக்கு சீட்டு கிடைக்கிறதுல கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்குன்றதுனால இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கையில தம்பியோட மார்க் ஷீட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு போற வழியில பாபா கோயில் பாக்குறாங்க. கரெக்டா ஆரத்தி நேரம். அதனால என்ன பண்ணாங்க, நேரம் உள்ள போயாச்சு. உள்ள போன உடனே ஃபுல்லா இடமே அப்படியே ரொம்ப வழியுது. முன்னாடியெல்லாம் போகலாம் இடம் கிடையாது. ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, வாமான்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குங்க. உண்மையாக நம்ம இதை பேச்சுக்கு எதோ சொல்கிறேன், வீடியோவுக்கு சொல்கிறலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு புதுசாக நீங்கள் பாபா கோயில் போனீங்க அப்படின்னா அப்படி ஒரு வரவேற்பு பாபா கொடுப்பாரு உங்களுக்கு. அப்படி அந்த சகோதரிக்கு பாபா வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. சரி நீ இவங்க போய் முன்னாடி உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது. அமர்ந்துக்கிட்டு கையில் இவங்க அந்த மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டே அமர்ந்துருக்குறாங்க. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த மார்க் ஷீட்டை பாபாவோட பாதத்தில் வச்சு நம்ம நல்ல ஒரு காலேஜில் தன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா, அந்த மாதிரிலாம் இவங்க வச்சு தருவாங்களா இல்லையான்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் நினைக்கிறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாபாவுக்கு சாமரம் வீசுவாங்க. அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டு பாபாவுக்கு விசிறி விடுற மாதிரி சாமரம் வீசுவாங்க இல்லையா.
அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்க, இப்படி விசிறாங்களே, இதெல்லாம் நம்ம விசிற முடியுமா, நமக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு இதுதான் முதல் முறையாக பாபா கோயில் போயிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும்னு கூட தெரியல. அதை வீசிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. இந்த என்னெல்லாம் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கூப்பிட்றாரு பாபா பக்கத்தில். அர்ச்சகர் வந்து இந்த சகோதரியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்னம்மா கையில் என்ன வச்சுருக்க, கொடுவா, இங்கே கொண்டு வா அப்படின்னு கேட்குறேன். ஏன் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னம்மா மார்க் ஷீட்டா, கொடு அப்படின்னு வாங்கி இப்போ உடனே பாபாவோட பாதத்தில் வச்சுட்டாங்க. உடனே பாபாவோட பாதத்தில் வச்சுட்டு இன்னொன்று சொல்கிறாரு, இந்த சாமரம் வந்து பாபாவுக்கு நீங்கள் கொஞ்சம் வீச முடியுமா, வாங்க வந்து வீசுங்க அப்படின்றாங்க. எப்படி இருக்கும், கண்ணீர் மல்க. மனசுக்குள்ளே தான் நம்ம நினைக்கிறோம், நம்ம வெளியே கூட சொல்லலை. நான் முதல் முறையாக வேற நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கண்ணீர் மல்க சாய்பாபாவிற்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல பாபா வந்து காலேஜ் சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை வந்துருச்சு. மற்றும் ஒரு சகோதரி அந்த நேரத்துக்கு பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் வந்து பிள்ளைய வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துருக்காங்கங்க. 4ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுமே ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப குடும்ப சூழ்நிலையால் கட்ட முடியல. முதல் நாள் ஸ்கூல் காலையில் அனுப்பிச்சிட்டாங்க. 3:30 மணிக்கு போய் பிள்ளைய கூட்டிகிட்டு வரணும். ஸ்கூலில் என்ன சொல்ல போகிறாங்க, எது சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப பதட்டத்தோடு போகிறாங்க. அதுக்கு முன்பு பாபா கிட்ட புலம்பியாச்சு, பாபா ஃபீஸ் கட்ட முடியல, என்ன பண்ணுறது தெரியல பாபா அப்படின்னு. 4 மணிக்கு ஸ்கூல் போகணும். 3:30 மணிக்கெலாம் ஒரு ஃபோன் வருது. தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி, அம்மா உன்னோட அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 போட்டிருக்கேன், நீ பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். எப்படி இருக்கும்ல, நம்மளுடைய புலம்பல் எதுவாக இருந்தாலும் பாபாவிடம் சொல்லும்போது ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக அந்த நம்மளுடைய வேண்டுதலை பாபா வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சகோதரி. நான் காலையிலேருந்து புலம்பிட்டு இருந்தேன், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபீஸ் கட்ட முடியல, எல்லா பிள்ளைங்களும் கட்டிகிட்டு இருப்பாங்க, என் பிள்ளை என்னெல்லாம் கேட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு அப்படி புலம்பினேன் பாபா கிட்ட. 3:30 மணிக்கெலாம் டான் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்ததுங்க. என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னாங்க. பாபாவை நம்பினோரை என்றைக்கும் அவர் கைவிட மாட்டார். இன்றைய பதிவானது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். ஓம் சாய்ராம்.